விண்டோஸ் 10 OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பூட்டபுளான பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணுறேன். அப்புறம் பவர் ஆன் பண்ணுறேன். பூட்டபுள் ஆப்ஷன் F7 ஆகிக்கிறேன். அப்புறம் பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கிட்டேன். செட் பண்ணுறேன். ஓகே, இப்போது பூட்டபுள் பண்ண பென்ட்ரைவை இதில் வரும். கம்பெனி பேர் பென்ட்ரைவ் கம்பெனி ப்ளஸில் இருக்கிற ஆப்ஷன் Z+ டிரான்ஸ்கார்ட் HP அதை கிளிக் கொடுக்குறேன். பூட்டபுள் ஆகுது. ஃபஸ்ட்டு லாங்குவேஜை சூஸ் பண்ணுறேன். இங்கிலீஷ் யூஎஸ்சி. அப்புறம் கீபோர்டும் யூஸ். டைம் கண்ட்ரி தமிழ் இந்தியா அதை சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் இன்சர்ட்டட் இங்கிலீஷே கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் நவ் கேட்குது. இன்ஸ்டால் நவ் கிளிக் பண்ணுறேன். இப்போது இந்தமாரி ஆப்ஷன் வரும். அதில் நான் ப்ரோவை செலக்ட் பண்ணேன். விண்டோஸ் 10 ப்ரோ செலக்ட் பண்ணேன். என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோம். ஐ அக்செப்டட் லைசன்ஸ் டர்ம்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இதை விண்டோஸ் அப்கிரேட் பண்ணுமான்னு கேட்குது. இது கிளிக் கொடுத்தோன்னா ஃபைலெல்லாம் அப்படியே இருக்கும். ஜஸ்ட்டு OS மட்டும் அப்டேட் ஆகும். ஸோ அதனால் நான் கம்ப்ளீட்டாக பாஸ்வேர்ட் பண்ண போகிறேன். அதனால் கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி கொடுக்குறேன். இப்போது நான் எல்லாமே ஃபார்மேட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிடுறேன். பார்ட்டிஷன் பண்ணப்பட்ட ஸ்பேஸ் வந்து இன்னும் டெலீட் பண்ணுறேன். பண்ணப்பட்ட ஸ்பேஸ் இதுவும் டெலீட் பண்ணுறேன். இப்போது 232 GB அவைலபிளாக இருக்குது. இப்போது இதை ஸோ 232 ஜிபியை 3 பார்ட்டிஷனாக பிரிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா. இதை MBயில் கொடுப்பாங்க. அதில் தான் அப்ளை பண்ணி பிரிக்க முடியும். இந்த வேல்யூ எடுத்துகிட்டு கால்குலேட்டரில் வேல்யூ போட்டுட்டு 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். அது கிடைக்கிற வேல்யூவை எடுத்து போட்டிங்கன்னா 3 பார்ட்டிஷனாக பிரிக்கலாம். நான் அப்படி பிரிக்காமல் வேறு மெத்தடில் பிரிக்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணுறேன். ஸோ நான் பார்ட்டிஷனுக்கு க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சிஸ்டம் ரிசர்வ், அதாவது அது எதுவுமே பண்ண முடியாது. சிஸ்டமே அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கும் 500 MB. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டு தான் பார்ட்டிஷன் தான் சி லோக்கல் டிஸ்க், சி ப்ரோக்ராம்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அதெல்லாம் பார்ட்டிஷன் 2ல் நடக்கும். அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் 3, பார்ட்டிஷன் 4 க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அன்லோக்கேட்டட் ஸ்பேஸ் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் ப்ரைமரி, இதெல்லாம் கரண்ட் லொக்கேஷனும் ஒர்க் ஆகும்.
ஸோ லாஸ்ட்டு இருக்கிறது வந்து அது மட்டும் ஒர்க் ஆகாது, ஏன்னா அது அன்லிமிட்டட் ஸ்பேஸில் இருக்குது. ஸோ அதில் தான் நான் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டு இப்போது சி லோக்கல் டிஸ்க்கு சி எந்த பார்ட்டிஷன் வேணும்னு செலக்ட் பண்ணணும். நான் பார்ட்டிஷன் 2 92 GB இருக்குதுல்ல, ஸோ அதை நான் செலக்ட் பண்ண போகிறேன். நல்லா நம்ம வச்சுங்க. லோக்கல் டிஸ்க்கு சி எந்த டிஸ்க்கு நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு இதில் கூட செலக்ட் பண்ணலாம், ஆனால் மேக்ஸிமம் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு அப்புறம் ஃபைலெல்லாம் காப்பி ஆகும். ஸோ காப்பி ஆகிடுச்சு, இன்ஸ்டால் ஆகுது. பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரீபூட் ஆகுது. ஸோ ரிலீஜியன் கேட்குது, நான் இந்தியா கொடுத்துட்டு எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டு அப்புறம் கீபோர்டு என்ன வேணும் கேட்குது, நான் இங்கிலீஷ் இந்தியாவே கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ நீங்கள் வேணும்னா செகண்ட் கீபோர்டு கூட ஆட் பண்ணிடலாம். நான் செகண்ட் கீபோர்டு தமிழ் இந்தியா இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணுறேன். Keyboard like this. Yes. ஸோ இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுமான்னு கேட்குது, நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பிசி நேம் கொடுக்கணும். நான் என் பேர் கொடுக்கணும். கொடுத்தது அப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் கோர்ட்டானா யுவர் பர்சனல் அசிஸ்டன்ட் கேட்குது, உங்களுக்கு வேணுமான்னு இருக்குது. அதாவது இது என்னன்னா, இப்போ நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறல, ஓகே கூகுள் அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ வேணும்னா வேணும் குதிரை இல்லை எஸ்பூத்து பாருன்னா ஒன்று. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, லொக்கேஷன்லாம் ஆன் பண்ணிருக்கணும். ஸோ அதெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது கொஞ்சம் ஹேங் ஆகிறது தடுக்கலாம். ஸோ இதுவும் ஆஃப் பண்ணிடுறேன். அதான் ஆஃப் பண்ணிடுச்சேன். ஸோ ஸ்பீச் ரெகக்னைஸ் அதை மட்டும் அக்செப்ட் பண்ணி போகிறோம். ஸோ கொடுத்துட்டு ரீபூட் ஆகுது. get everything. So இந்த மாதிரி வந்து ஒரு do not turn off your PC now.
ஸோ டெஸ்க்டாப் வந்துடுச்சு. ஸோ விண்டோஸ் 10 டெஸ்க்டாப் இதுதான். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் மெனுவில் போகலாம். இப்போ தான் ரீசெண்டாக இது இன்ஸ்டால் பண்ணேன். இது வந்து செட்டிங்ஸு, இது வந்து பவர் பட்டனு, ஷட் டவுன் பண்ணிக்கலாம், ரீஸ்டார்ட் எல்லாமே. இப்போது நம்ம மைக்கை மட்டும் பார்த்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு திஸ் பிசியை கிளிக் பண்ணிவிட்டு லோக்கல் டிஸ்க் டி இருக்குல்ல, இப்போது அதை நம்ம ஃபார்மேட் பண்ண போகிறோம். ஃபார்மேட் பண்ணால் தான் அது எம்டி ஸ்பேஸாக அலோகேட் ஆகும். இப்போது ஸ்டார்ட் கொடுத்தோன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணலாம். நியூ ஃபைல் டிஸ்க்கு. இப்போ இந்த டிஸ்க்கும் இந்த பார்ட்டிஷன் டிஸ்க்கும் ஃபார்மேட் பண்ண போகிறோம். ஓகே ஓகே க்ளோஸ். ஸோ எம்டி ஃபைல் காட்டுது. ஸோ இவ்வளோ தான் பேசிக்காக இருக்கலாம். வர வீடியோஸில் இன்னும் விண்டோஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு டீப்பாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் சொல்றது புரியுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க்யூங்க.